மதுரையம்பதியில் சமணர்களினுடைய செல்வாக்கு மிகுந்து பாண்டிய மன்னனும் அந்த சமணர்களினுடைய வழி நிற்க தலைப்பட்டான் என்பதான செய்தியை மங்கையர்க்கரசியார் தன்னுடைய அமைச்சரின் மூலமாக ஞானசம்பந்தர் இருப்பதற்குரிய இடமான நான்மறை காட்டுல கொண்டு சேர்க்கப்பட்டது. இப்ப சேக்கிழார் என்ன செய்கிறார்னா, இந்த இடத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அன்றைய சூழல்ல எவ்வாறு சமண மதம் செல்வாக்கோடு விளங்கி இருந்ததுன்னு விளக்க ஆரம்பிக்கிறார். தென்னவன் தானும் முன்சை தீவினை பயத்தினாலே, இங்க குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க, பாட்டை படிச்சுட்டு தரேன். தென்னவன் தானும் முன்சை தீவினை பயத்தினாலே அந்நெறி சார்பு தன்னை அறமென நினைந்து நிற்ப மன்னிய சைவ வாய்மை வைதீக வழக்கமாகும் நன்னெறி திரிந்து மாறி நவை நெறி நடந்தது அன்று. இதுல 3 செய்தியை சொல்லுகிறார் ஒரே பாட்டுல. அந்த 3 செய்தியினுடைய வீழ்ச்சி எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. தென்னவன் பாண்டியன், தென்னவன் தானும் பாண்டிய மன்னனும், கூன் பாண்டியன்னு பேரு, பின்னர் அவன் நின்ற சீர் நின்ற நெடுமாறன்னு பேர் பெற்றான். பாண்டியன் தானும் ஏன் அவன் சமண மதத்துல சேர்ந்தான்றதுக்கு குறிப்பு கொடுக்கிறார். முன்சை தீவினை பயத்தினாலே. முன்சை தீவினை பயம்னாக்க அவன் முன்பு செய்த தீய வினையின் காரணமாக. இந்த சொற்றொடருக்கு விளக்கம் தரணும்னா 2 நிலையில விளக்கம் தரணும். கொஞ்சம் ஏற்பது கடினம். போன பிறவியிலே அவனால் மேற்கொள்ளப்பட்ட தீய செயல், அந்த பாவம், அதனால் விளைந்த பயன். ஆகவே இந்த பிறவியில அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சைவத்தை நீக்கி சமணத்துல சேர்ந்தான் ஒரு பொருள். மற்றொரு பொருள் இன்னும் கொஞ்சம் ஆபத்து. முன் செய்தன்னா முன்பு செய்தனா இந்த பிறவியிலேயே முன்பு செய்த வினை. நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, சில நேரங்கள்ல ஒருவரை நம் பக்கம் இழுக்க வேண்டும்னா எங்காகிலும் ஒரு பொறி வைப்பார்கள், டிராப். இது எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது, சந்தேகமே இல்லை. பாண்டிய மன்னனை தங்கள் பால் ஈர்ப்பதற்கு, தங்கள் பக்கம் அவரை நிற்க வைப்பதற்கு சமணர்கள் ஏதாகிலும் தந்திரங்கள் செய்திருக்கலாம். இதெல்லாம் அன்றைய சூழல், அன்றைய பின்னணியில இது மிக இயல்பாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி. இது சரியா தவறான அன்றைய சூழல்ல அது சரி. நாவுக்கரசர் காலத்துல தொடக்கத்துல சமணனாக இருந்த மகேந்திரவர்மன் பின்னர் சைவத்திற்கு மாறினான். அவன் மட்டும் மாறல, அவன் ஆட்சிக்கு உண்டான கொடியும் மாறியது. அதனால அன்றைக்கு மன்னர் எவ்வகையில் ஈடுபடுகிறார்களோ, எதனை முன்னெடுக்கிறார்களோ அதை மக்கள் பின்பற்றுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு செயல்பாடாகும். அதனாலதான் மன்னன் ஏதோ ஒரு தவறு அல்லது ஏதோ ஒரு தீய செயல், அந்த செயலின் விளைவாக அவன் வேறு வழி இல்லாமல் சமணத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. நான் சில மதம் சார்ந்த கல்லூரிகள்ல பணியாற்றி இருக்கிறேன். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறாகிலும் என்னை அங்கு நிரந்தரமாக இருத்தி கொள்ளுதற்கு அவர்கள் மேற்கொண்ட செயல்கள் எல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் கொஞ்சம் கவலை, அதே நேரத்தில் அருவருப்பும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு.
அதனால அவர்கள்ட்ட நான் ரொம்ப கடுமையாக பேசி அதற்கப்புறம் அங்கிருந்து தொடர்ந்து பணி மேற்கொள்ள முடியாது அப்படின்ற நிலை வந்த பொழுது தேவையில்லைன்னு வெளியே வந்துட்டேன். சென்னையில ஜெயின் கல்லூரியில பேராசிரியராக சேர்ந்ததன் பிறகு கூட வேற ஒரு கல்லூரியில நடனம் பற்றின செய்திகளுக்கு உதவ செல்ல அவர்கள் என்னை வற்புறுத்தினார். எங்கள் மதத்தினை சார்ந்த நூலுக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு நாட்டிய நாடகத்தை தயாரித்து கொடுக்கணும்னு நான் மறுத்துட்டேன். என்னால் அது செய்ய முடியாது, எனக்கு அது வழக்கம் இல்லை. அதற்கு என் மீது அவர்கள் கோபம் கொண்டு, இல்ல அப்ப எங்கள் கல்லூரியில பாடம் எடுப்பதை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். நான் சொன்னேன், நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், நான் வருவதை நிறுத்திக் கொள்ளுகிறேன். நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அது ஆராய்ச்சி மையமானதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அவர்கள் என் உதவியை நாட, அப்பொழுது அதான் சொன்னேன், என்னை நீங்கள் வேறு எந்த விதத்திலும் பயன்படுத்தி கொள்ள மாட்டீர்கள் என்றால் என்னுடைய ஆய்வுக்கு உண்டான களங்கள் எவைன்னு உங்களுக்கு நான் உதவ முடியும். உண்மை. எல்லா காலத்திலும் இது போன்றதாகிய சமய சார்போடு மக்கள் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. ஒன்றும் வேண்டாம், நேற்றைய தினமா நேற்றைய முன்தினமோ மாலையில பிரான்ஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கு ஒரு பெரிய தேவாலயம் கொளுத்தப்பட்டு விட்டது. சரி, யாரால் கொளுத்தப்பட்டது? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்து அந்த மக்கள் பிரான்ஸ்ல அகதிகளாக குடியேற, அவ்வாறு குடியேறிய மக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பிரெஞ்சு மக்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட அதனால் இந்த செயல் நடத்தப்பட்டது. சரி, அகதிகளாக குடியேறியவர்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? அவர்களினுடைய நாடு தொடக்கத்தில் பிரெஞ்சு காலனியாக இருந்தது. அந்த பிரெஞ்சு காலனியாக இருந்த அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பல கிளர்ச்சிகளை செய்து ஒரு காலத்தில் இனி முடியாதுன்னு பிரெஞ்சு விட்டுவிட்டது, நீ சுதந்திர நாடாகி மாறிக்கொள். மாறியதன் பிறகு அந்த நாடு தன்னை முழுமையுமாக செயல்படுத்தி கொள்ள இயலாத நிலையில அங்கிருந்து பல அகதிகள் வெளியே வந்தார். சரி, அவ்வாறு வெளியே வந்த அகதிகள் அவர்களது இனம், அவர்கள் பின்பற்றக்கூடிய சமயம் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு போகாமல் ஏன் பிரெஞ்சு நாட்டிற்கு வரணும்? அவ்வாறு வந்தவர்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய சமயம் இன்று செல்வாக்கோடு செல்வ செழிப்போடு பல நாடுகள் இருக்கின்றன. அங்கு செல்லாமல் ஏன் பிரான்ஸ்ல அங்கு பிரச்சனையை உருவாக்கி அதனால் தங்கள் வெறுப்பை காட்ட அங்கு இருக்கக்கூடிய தேவாலயத்தை எரித்து? இதே நம்ம நாட்டிலையும் பார்க்கிறோம். நம்ம நாட்டிலும் பல கோவில்கள் இடிக்கப்பட்டது யாரால்? இது இன்றைக்கு தான் உலகம் மெல்ல புரிந்து கொள்ள தலைப்பட்டிருக்கிறது. நாம எந்த ஒரு மதத்தினுக்கு எதிர்ப்பை சொல்ல வேண்டாம், ஆனால் வரக்கூடியவர்கள் தங்களினுடைய காழ்ப்பினால் வந்த இடத்தினுக்கு ஊறு விளைவிக்கிறார்கள்னா எவ்வளவு பெரிய கடினம் இது. இது இன்று நேற்று நடக்கல. அதுதான் இத ரொம்ப குறிப்பா அந்த தீவினை பயத்தினாலே மன்னனுக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிக்கல், அந்த சிக்கலுக்கு உட்பட்டதனால அந்த தீய வினையினால் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத காரணத்தினால் சமணத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இன்றைக்கு நம்ம நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கோம். ரொம்ப வருத்தமான ஒரு சூழல்ல இதை பேச வேண்டி இருக்கிறது. நம்ம இந்திய நாட்டுல
சிவானந்தா மெஷினரின்னு ஒண்ணு இருக்கு. யாரேனும் அதன் ஏன்னா அவர்களினுடைய அமைப்புக்கு நான் நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். அவர்களினுடைய பின்புலத்தை யாரேனும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்கள் என்றால் மிக பெரியதொரு அதிர்ச்சிக்கு உட்படும். இந்த சிவானந்தர் திருநெல்வேலியை சார்ந்தவர். மிக ஏழ்மையில் இருந்த குடும்பம். ஆனால் முறையாக கல்வி கற்று மருத்துவம் பயின்று அவர் மருத்துவம் பயின்று மருத்துவராக பணிக்கு வந்த பொழுது ஆங்கிலேயர்கள் இங்கு இருக்கக்கூடிய பல தோட்ட தொழிலாளர்களை இலங்கைக்கும் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் எடுத்து செல்ல அங்கிருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு மருந்து என்ற அடிப்படையில் உதவுவதற்கு அங்க போறார் மருத்துவரா. பல மக்களுக்கு மிகப்பெரிய மருத்துவராக இருந்து நல்ல பேரும் புகழும் இருந்தும் தான் மேற்கொண்ட ஆன்மீக தேடலுக்காக அந்த வேலையை விட்டுட்டு எல்லா மக்களுக்கும் உதவணும். அதுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நடந்த நிகழ்ச்சி சுட்டுகிறார் அவரை. அந்த தோட்ட தொழிலாளியினுடைய ஒரு தொழிலாளியினுடைய மனைவி கருவுற்றிருந்த பொழுது அந்த பேறு காலம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. அதை மிகுந்த சிரமத்தினுக்கு உட்பட்டு அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இவர் பேறு காலத்துல உதவியதனால அந்த குடும்பமே இவர் காலில் விழுந்து வணங்கியது. அதை பார்த்து அவர் நினைத்தாரா, இதுதான் இனி மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்க வேண்டும்னு முற்றிலுமா அந்த ஊரை விட்டு வெளியே வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு உலகளாவிய நிலையில அவருக்கு பிரான்சஸ் இருக்கு. அவரினுடைய அமைப்புல எல்லா மதத்தை சார்ந்த நோயாளர்களுக்கும் நோய்க்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்திருக்கார். இன்னமும் அந்த அமைப்பு பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் நோயாளர்களாக கருதப்பட்டார்களே ஒழிய அவர்கள் என்ன சமயத்தவர்கள்னு யோசிக்கல. அவ்வாறு வந்த மாற்று சமயத்தவர்கள் அங்கு தங்கி தங்கள் நோய்க்கு உண்டான தீர்வை பெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் வழிபடுவதற்கு உண்டான அவர்கள் சமயம் சார்ந்த வழிபடுவதற்கு உண்டான இடத்தை ஆசிரமத்துக்குள்ளேயே கட்டி கொடுத்திருக்கார். யாரையும் அவர் மதமெல்லாம் மாற்றல. ஆனால் அவருக்கு பின் வந்து அந்நிய நாட்டில் வந்து இங்கு குடியேறி தான் பெரிய ஏதோ ஒரு சாதனை செய்ததாக எல்லோராலும் அன்று இருந்த மக்களாலும் பெரிதாக பேசப்பட்டு எது வரைக்கும் கொண்டு போனோம், வந்ததனது நோக்கமே இங்கு வந்து உள்ளவர்களை மதம் மாற்றுவதற்கு. அவர்களுக்கு நாம் என்ன அந்தஸ்து கொடுத்தோம்? இந்தியாவின் பல உயரிய விருது கொடுத்துட்டோம். உலக அரங்கில் நோபல் பரிசு கிடைத்தது. வந்ததன் நோக்கமே இங்கு உள்ளவர்களை மதமாற்றம் செய்து. அவருக்கு முன் வாழ்ந்த சிவானந்தரை பற்றின அறிமுகம் கூட இன்று யாருக்கும் தெரியாது. இதுதான் நம் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு. இதெல்லாம் இப்ப யாருமே ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. இந்த அமைப்புல பின்னர் சொன்ன அமைப்புல இருந்து தெளிவா பேரே சொல்லலாம், மதர் தெரசா. சிவானந்தருக்கு பல காலம் பின்னாடி வந்தவர். சிவானந்தர் தன்னுடைய ஆசிரமத்துல பல தொழுநோயாளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் தொழுதற்கு என்று தன்னுடைய ஆசிரமத்திலேயே ஒரு தொழுகை இடம் கட்டி தருகிறார். என்னுடைய நோக்கம் உன் நோயை குணப்படுத்துவதுதான்.
உன்னை மதமாற்றம் செய்வது அல்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் இதே தெரசா கிட்ட அந்த கேள்வி கேட்ட பொழுது, நான் இதனை இங்கு செய்யவில்லை என்றால் நான் இங்கு எதற்காகன்னு கேட்டார். If I am not going to convert anybody into Christianity, why should I do service here? அவர்களுடைய வார்த்தையே, நான் எதுவுமே கற்பனையில சொல்லல. இந்த மாதிரி தான் நம்முடைய நாட்டுல பல சமயங்கள் ஊடுருவி நம்முடைய தனித்துவத்தை மெல்ல அழித்து கொண்டிருக்கு. நம்ம சேக்கிழாரை வைத்துக் கொண்டுதான் இதை புரிந்து கொள்ளணும்னு இல்லை. இன்றைய நடைமுறையில இருக்கக்கூடிய சூழலை கொண்டு சேக்கிழார் வாழ்ந்த காலத்துல, அவருக்கு முன்பு ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல இந்த சமூகம் எப்படி இருக்கும்னு தெரிந்து கொள்ளும். இது ரொம்ப வேதனைக்குரிய செய்தி. இதை யாருமே நம்ம யோசிக்கல. அதனாலதான் அந்த தீவினை பயத்தினாலே ஏதோ ஒரு தீய சூழலிலே பாண்டிய மன்னன் சிக்கி இருக்க வேண்டும். அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அன்று இருந்த சமணர்கள் அதனை முதலீடாக மாற்றி இருக்க வேண்டும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, வீக்கர் மூமெண்ட், அவ்வளவுதான். சொல்லிட்டு என்ன சொன்னார் பாருங்க சேக்கிழார், அந்நெறி சார்பு தன்னை அறமென நினைவு. தான் பின்பற்றுவதற்கு முன் வந்த சமண மதத்தின் அது கோட்பாடுகளை அறம் என்று பாண்டியன் நினைத்து விட்டான். அந்நெறி, சமணர்களினது நெறியை சார்ந்து தன்னை அந்த நெறியினது அடிப்படையில் அமைய பெற்ற கோட்பாடுகளை அறமென நினைந்து, அதுதான் அறம், அதுதான் தர்மம்னு நினைச்சான். நினைந்து நிற்பனா அந்த மதத்தை பின்பற்றி நிற்க. அடுத்த மூணாவது கருத்து, பெரிய அதிர்ச்சிக்கு உண்டான கருத்து, இன்றைக்கு மிக பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்து, மன்னிய சைவ வாய்மை. மன்னியன்னா நிலை பெற்ற, சைவ வாய்மை வைதீக வழக்கமாகும். இங்கு எதனை சைவமாக கொண்டு கருதப்பட்டதோ அதனுக்கு பழைய பெயர் எது என்றால் வைதீக நெறி. வைதீக நெறி என்றால் சனாதனம். அப்போ சேக்கிழாரே வாக்குமூலம் கொடுக்கிறார், சனாதனம் என்கின்ற வைதீக நெறி அதனது அடிப்படையிலே செயல்படக்கூடிய சைவ நெறி. இப்ப சனாதனம்னா என்னன்னு இன்னைக்கு யாருக்கு யாரோ என்னென்னமோ தோன்றியதெல்லாம் பேசுகிறார். இது தொன்று தொட்டு வந்த நெறி. அந்த நெறிய ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பெயரால் மக்கள் அணுகி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது தொன்று தொட்டு வரக்கூடிய நெறி. ஒரு காலத்துல இந்த தொன்று தொட்டு வரக்கூடிய சனாதனத்தை வேதங்கள் எடுத்து விளக்கினதனால வேத நெறி வைதீக நெறி ஆயிற்று. பின்னாளில் சிவனை முதலாக வழிபடக்கூடியவர்கள் இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு அதனது விளக்கங்களை சொன்னதனால அது சைவ நெறியாயிற்று. சேக்கிழார் ரொம்ப அழகா பேசினார், இது எல்லாம் ஒன்றுதான். மன்னியன்னா தொன்று தொட்டு வரக்கூடிய நிலையான அழிவில்லாத, மன்னுதல்னா அழிவில்லாதன்னு பொருள். சைவ நெறி வழக்கம், வைதீக வழக்கமாகும் நன்னெறி, இதுதான் நல்ல வழி. திரிந்து இத்தகைய நெறிமுறையிலிருந்து மாற்றி, திரிந்துன்னா தமிழ்ல திரிந்து என்று சொல்லுக்கு ஒரு அழகான பொருள். உரிய தகுதியிலிருந்து கெட்டு போனது திரிந்துன்னு தான் சொல்றோம். பால் திரிந்ததுன்னா அதனுடைய தன்மையிலிருந்து முற்றிலும் கெட்டு போனது. அது போல இந்த சைவ நெறி என்கின்ற நெறியிலிருந்து முற்றிலுமாக திரிந்து போனான் பாண்டியன். தவறான வழிக்கு போனான். திரிந்து மாறி தன்னுடைய எல்லா செயல்களையும் மாற்றிக்கொண்டான். வழிபடு முறை எவ்வாறு எல்லாம் செயல்பட வேண்டும் எல்லாவற்றையும் மாறி
நவை நெறி நடந்ததன்று. நவைனா குற்றம். குற்றமான நெறி அன்றைய வழக்கிலே பாண்டிய நாட்டில் இருந்தது. அது குற்றம்னு எழுதினார் சேக்கிழார். இவர்களால் குற்றங்களை தான் வளர்க்க முடிந்தது. சொல்லிட்டான். சமணர்கள் எப்படி இருந்தார்களா? இதெல்லாம் ரொம்ப கடினம். இந்த பகுதியெல்லாம் பாடம் நடத்துறது. ஏனென்றால் ஒரு மதத்தை அது தோன்றிய காலத்துல அதற்குரிய செல்வாக்கை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினால மக்கள் ஏதாகிலும் ஒரு விதத்துல அதை நிலைநிறுத்தி கொள்ள போராடுவார்கள். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அப்படி போராடுகின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அதற்கு எதிரணியில இருக்கக்கூடியவர்களும் இதனை ஏற்க முடியாது என்று போராடுவார். ரெண்டுத்தையும் நாம சீர்தூக்கித்தான் பாரு. ஏனென்றால் உலக வரலாற்றில் சிலுவை போரே நடந்திருக்கு மதத்தை முன்னிறுத்தி. அதுபோல இஸ்லாமில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஹிஜ்ரத் ஓட்டம் என்பது இஸ்லாமை முன்னிறுத்தி நடந்த பெரிய போர். எதுவுமே போர்க்களங்கள் இல்லாமல் தொடக்கத்துல இந்த மண்ணுல வைதீக நெறியும் அந்த வேத நெறியும் சைவ நெறியும் இருந்த காலத்துல இங்க மன்னர்களிடையே சமயம் பற்றின போராட்டங்கள் இல்லை. தென்னகத்துல சமயம் பற்றின போராட்டங்கள் ஏதொன்றும் இல்லை. எந்த போராட்டமும் இல்லை. என்ன வேடிக்கைன்னா தொல் தமிழ் இலக்கண நூல்கள்ல நிலம் சார்ந்த இறைவனாக சொல்லப்பட்ட ஐவகை நிலத்து இறைவன் இறைவியர்கள் சைவத்துல பேசப்பட்டார்களே ஒழிய சமணத்துல கிடையாது. அதனால இங்கு வாழ்ந்த இந்த தமிழ் பண்பாட்டியலிலோ அல்லது தமிழ் கலாச்சார முறைமையிலோ சொல்லப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் வைதீக நெறிக்கு உட்பட்ட தெய்வங்கள். அப்போ இங்கு எந்த விதமான சமய பூசல்கள் இல்லை. ஆனால் பிற மதங்களாக இங்கு வந்த பொழுது தொடக்கத்துல அவைகளினால் எந்த விதமான பூசல்களும் இல்லை. நாள் செல்ல செல்ல மதங்கள் தங்களை மேல் நிலைக்கு கொண்டு செலுத்தி அந்த மத போதகர்கள் ஆளக்கூடிய மன்னர்களை தங்களினது கைப்பாவையாக மாற்ற நினைத்த காலத்துலதான் இங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தன. அது வந்ததாக இருந்து ஒரு மதமாக இறைவனை வழிபடுவதற்குண்டான வழிமுறையாக இருந்த வரைக்கும் யாரும் அதை யோசிக்கவே இல்லை. அந்த மதங்களை யாரும் மறுக்கல, இருந்து விட்டு போகட்டும். அந்தந்த மதத்திலே வந்தேறிய மதங்கள்ல இருந்த சில முன்னோடிகள் தங்களினுடைய செயல்பாட்டால் மன்னனை தங்கள் பக்கம் திருப்பி செயல்படுத்த நினைத்த பொழுதுதான் இங்கு போராட்டம் வெடித்தது. இதுதான் அடிப்படை. அதனால சமணர்கள் என்ன செய்தார்களா? பூழியர் தமிழ்நாட்டு உள்ள பொருவில் சீர்பதிகள் எல்லாம் பாழியும் அருகர் மேவும் பள்ளிகள் பலவுமாகி சூழ் இருள் புழுக்கள் போல தொடைமயில் பீலியோடு மூழி நீர் கையில் பற்றி அமணரே ஆகி முற்ப. என்னாச்சு? பூழியர் தமிழ்நாட்டு உள்ள, பூழியர்னா பாண்டியர்கள். ஏன்னா இந்த சொல்லு பாண்டியர்களை குறிக்கக்கூடிய அழகான சொல். ஞான சம்பந்தரை பாராட்டும் போது இந்த சொல்ல வச்சுதான் பாராட்டுகிறார்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. பூழியன்னா பாண்டியன். பூழியனாகிய பாண்டியனுக்கு வந்த வெப்பு நோயை போக்கிய திருப்புகலி என்று சொல்லக்கூடிய சீர்காழி பதியிலே பிறந்து வளர்ந்த அருட்செல்வராகிய
ஞான சம்பந்தரினது திருவடியை வணங்குகிறேன்னு தான் ஆரம்பிக்கிறோம் ஞான சம்பந்தர் வணக்கத்துக்கு. ஆகவே பூழியர் தமிழ்நாட்டு உள்ள பாண்டியர்களால் ஆளப்பட்ட பாண்டிய நாடும் ஏனைய பிற தமிழ்நாட்டு பகுதிகளிலும் பொருவில் சீர்பதிகளெல்லாம் மிக சிறந்த செல்வாக்கோடு விளங்கிய ஒப்பில்லாத பல ஊர்கள் எல்லாம் பாழியும் அருகர் மேவும் பாழ்பட்ட அருகர்களினால் நிறைக்கப்பட்ட ஊராக மாறியது. பாழின்னா வளம் அழிஞ்சு போன இடத்துக்கு பேர் பாழின்னு பேர். பாழ்படுதல், பாழ்பட்ட இடம் பாழி. அதனால இந்த சமணர்களினால் எல்லா இடங்களும் பாழ்பட அருகர் மேவும், அருகர்னா சமணர்கள், அவர்களினால் பாழ்பட பள்ளிகள் பலவும் ஆகி சமணர்களினுடைய வாழிடம், சமண துறவிகள் வாழிடம், அதுக்கு பேரு பள்ளின்னு பேர். ரொம்ப வேடிக்கையான விஷயம். சமண பௌத்த துறவியர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு பள்ளின்னு பேர். அன்று அவர்கள் தங்கள் கொள்கைகளையும் தங்களினுடைய கல்வி பற்றின சிந்தனைகளையும் மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டிய தேவையில மக்களை எல்லாம் தாங்கள் இருந்த பகுதிக்கு வரச் செய்து கற்பித்தார்கள். அதனால இங்கு மக்கள் எல்லாம் எங்கு செல்லுகிறார்கள்னா பள்ளிக்கு செல்லுகிறார்கள்னு பேச்சு வழக்கில் வந்தது. நாளடைவில் எங்கு சென்று கல்வியை கற்கிறோமோ அந்த கற்கும் இடம் பள்ளின்னு மாறியது. பழைய காலத்துல சாலை தான், கல்வியை கற்பிக்கக்கூடிய சாலை தான் கல்வி சாலைன்னு இருந்தது. ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாடசாலைன்னு தான் இருந்தது. பாடசாலா தமிழ் வார்த்தை, பாடசாலை தான், அது அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இந்த சிக்கல் பள்ளிக்கு மட்டுமல்ல, மொழியில ஆங்கிலத்தில் இந்த சிக்கல் உண்டு. இந்த ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய மெஷினரிஸ் இருக்கு இல்லையா, அவர்களினுடைய இயக்கங்கள் பல நாடுகளுக்கு சென்று அந்த மத போதனையை நிகழ்த்துகின்ற பொழுது வந்த ஆண் துறவியர்களோடு பெண் துறவியர்களும் நிறைய வந்தார்கள். இந்த பெண் துறவியர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கான்வென்ட்னு பேரு. ஆண் துறவியர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பேரு செமினரின்னு பேரு. அப்ப அந்த பெண் துறவியர்கள் இங்க வந்து சேர்ந்து இந்த மத பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு நிறைய நேரம் வேற இருந்தது. அப்போ தங்களுடைய உயர் இடத்திற்கு எழுதினார்கள், நாங்கள் மத பிரச்சாரத்திற்கு வந்தோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அந்த செயல், எஞ்சி உள்ள நேரத்தை என்ன செய்வது? உடனே அவர்களினுடைய திருச்சபை ஆணையிட்டது, எஞ்சி உள்ள நேரத்தை அருகில் உள்ள மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாகிலும் கற்பித்து உதவுங்கள். ஆகவே கல்வியை கற்பிக்க இந்த கன்னிகையர்கள் முன்வர அந்தந்த ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் இந்த கன்னிகையர்கள் தங்கக்கூடிய இடமாகிய கான்வென்ட்டுக்கு போனார். பின்னாளில் என்ன ஆயிற்று, ஆங்கில வழி கற்கக்கூடிய எல்லா கல்வி சாலைகளுக்கும் கான்வென்ட்னு பேர் ஆயிடுச்சு. உண்மையிலேயே கான்வென்ட்னா இந்த மத போதகத்தினுக்கு உரிய கன்னிகையர்கள் தங்குதற்கு உண்டான இடம். நிறைய நேரங்கள்ல பிற மதங்களை பற்றி நாம பொதுவாக பல செய்திகளை அதன் நோக்கிலே தெரிந்து கொள்ளாமல் இருக்கு. அதனால நிறைய செய்திகள் இதெல்லாம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினது. எப்படி சமணர்களாலும் பௌத்தர்களாலும் அவர்கள் போதனையை செய்யக்கூடிய இடம் பள்ளி என்று இருக்க, பின்னாளில் கல்வி கற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பள்ளி என்று ஆனது போல
ஆங்கில மொழி வழி கல்விக்கு உண்டான இடமெல்லாம் கான்வென்ட்டாக மாறியது. அததான் இங்க ரொம்ப வேடிக்கையா, பொருவில் சீர் பதிகள் எல்லாம் சிறப்புடைய தகுதியில் இருந்த நம்ம ஊரெல்லாம் பாழியும் அருகர் மேவும் பள்ளிகள் பலவும் ஆகி எல்லாமே பாழ்பட்டு அருகர்களினால் வசிக்கக்கூடிய அருகர்கள் வசிக்கக்கூடிய பள்ளியாக மாற்றம் பெற்று சூழ் இருள் புழுக்கள் போல கூட்டம் கூட்டமா இருள் சேருவது போல தொடை மயில் பீலியோடு கையில் அவர்கள் மயில் தொகைகளை வைத்திருப்பார். ஏன்னா எந்த உயிரையும் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக நடை பயிலுகின்ற பொழுது மயில் பீலியில அந்த தரையை பெருக்கி கொண்டே நடப்பார்கள். ஆகவே ஒரு இருள் குழுவாக வருவது போல கையில மயில் பீலிகளை கொண்டு இந்த சமணர்கள் மூழி நீர் கையில் பற்றி, மூழி நீர்னா கையில நீர் வைத்திருக்கக்கூடிய கரகம் அல்லது கமண்டலம், இல்லை என்றால் குண்டிகைன்னு பேர். இந்த நீர் பாத்திரம் கையில வச்சிருப்பாங்க. இது மூணுத்துக்கும் உலோகத்துல இருந்தா கமண்டலம், இதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட தாவரத்திலிருந்து ஒரு காயை எடுத்து அதை உலர்த்தி அதனுடைய உள்பகுதி எல்லாம் எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அதை நீர் எடுத்து செல்லக்கூடிய கலமாக கொள்ளுவார்கள். அதற்கு பேர் குண்டிகைன்னு பேர். ஒன்றும் இல்லை, பேய்ச்சுரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிடக்கூடிய சுரைக்காயில பேய்ச்சுரைன்னு ஒன்று உண்டு. நம்முடைய காய்கறிகள்ல நம்மால ஏற்க முடியாத கைப்புத்தன்மை உடைய காய்கள் எல்லா காய்களுக்கும் உண்டு. அந்த பேய்ச்சுரையினுடைய ஓடு நல்ல கனமா, அதை நன்கு முற்ற விட்டு விட்டு அதை செடியிலேயே முற்ற விடுவார்கள். அதை செடியிலேயே முற்றி செடியானது உலர்ந்து மெல்ல இந்த காயும் உலரும். அந்த பசிய நிறத்தில் இருந்த காய் உலர்ந்ததன் பிறகு மஞ்சளா மாறும். அந்த காயினை எடுத்து உலர்ந்ததற்கு பிறகு எடுத்து ஒரு சிறு துவாரமிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துருவார். எடுத்து அந்த கீழ்ப்பகுதியை அந்த துவாரத்தை அழகான மெழுகு கொண்டு மூடிவிட்டால் தொடக்க காலத்துல நீச்சல் கற்றுக்கொள்வதற்கு அதை தான் கொடுப்பாரு. சுரை குடுக்கைன்னு பேர். அதை இடுப்புல கட்டி கொண்டால் அது உள்ள வெற்றிடமாக இருக்கிறதுனால மிதக்கும். அதை கட்டி கொண்டு நீங்கள் நீஞ்சினால் நீங்கள் நீருக்குள்ள போக மாட்டீர்கள், நீஞ்ச முடியும். அதன் பிறகு அதனுடைய காம்பு பகுதிக்கு கீழாக ஓரிரு அங்குலங்கள் விட்டு அறுத்து உள்ள அழகாக தூய்மை பண்ணி உலர்த்தி ஆயிற்று என்றால் உள்ள இருக்கிற பொருள்லாம் வெளியே வந்துட்டதுன்னா கிராமங்கள்ல அதுலதான் தேன் கொண்டு வந்து விற்பார்கள். தாங்கும், தேனினுடைய அடர்த்தி அந்த குடுவை தாங்கும், டென்சிட்டியை தாங்கும். வீடுகள்ல உப்பிட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய கலமாக அது கையாளப்படும். இதுக்கு பேரு குடுக்கைன்னு பேர். அதனால ரொம்ப அழகான இந்த பொருள்களை கொண்டு எப்படியா மூழி நீர் கையில் பற்றி இது போன்றதாகிய நீர் உண்டான கரகம் அல்லது கமண்டலம் இவைகளை கையில் கொண்டு அமணரே ஆகி மொய்ப்ப. எல்லா இடங்களிலும் அமணர்கள் தான் இருந்தார்களாம். ரொம்ப அழகா சொன்னாங்க. மதுரையில திருபுவனம், திருநெல்வேலி, திருக்குற்றாலம் போன்ற தலங்கள்ல எல்லாம் மிகுதியான சமணர்களினது கூட்டம் இருந்தது. ஆராய்ச்சியில கண்டறியப்பட்ட உண்மை. எங்கு பார்த்தாலும் சமணர். ஆகவே கையில் பற்றி அமணரே ஆகி எங்க பார்த்தாலும் சமணர்களா தெரிகிறார்கள். இது சைவம் வளர்ந்த ஊர், இறைவனே வந்து அங்கு ஆட்சி செய்த ஊர். சோமசுந்தரன் என்ற பெயர்ல, அங்கையர் கண்ணி என்ற பெயர்ல இறைவனும் இறைவியும் ஒன்றாய் சேர்ந்து ஆண்ட ஊர். அப்படி இருந்த ஊர்ல எங்கு பார்த்தாலும் சமணர்கள். எப்படி சமணர்களை சொல்லிட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தார்கள்.
இதெல்லாம் கொஞ்சம் அதீதம் தான் என்னை பொறுத்த மட்டில். வேற வழி இல்லை, பாடமா வந்ததுனால நடத்தணும். பரிமயிர் தலையும் பாயும் பீலியும் தடுக்கும் மேனி செரியும் முக்குடையுமாகி திரிபவர் எங்கும் ஆகி அறியும் அச்சமய நூலின் அளவினில் அடங்கி சைவ நெறியினில் சித்தம் செல்லா நிலைமையில் நிகழும் காலை. எப்படி இருந்தார்களா சமணர்கள்? பரிமயிர் தலையும், நாமெல்லாம் முடி வெட்டி கொள்வோம். சமணர்கள் முடி வெட்டி கொள்ள மாட்டார்கள், முடியை பறித்து கொள்வார். இதெல்லாம் நேர்லேயே பார்த்த அனுபவம் உண்டு. நான் பணியாற்றி ஓய்வு பெற்ற கல்லூரி சமண கல்லூரி தான், AM ஜெயின் காலேஜ். அவர்களுக்கு ஆண்டினுக்கு ஒரு 4 மாதம் சமண துறவிகள் எல்லாம் தாங்கள் வாழும் காட்டிலிருந்து விலகி நகரத்திற்கு வருவார்கள். அதாவது நாம சொல்றோம் இல்லையா, சாத்துர் மாசியம்னு வடமொழியில் சொல்லுவார்கள். மழை தொடங்குவதற்கு உண்டான மாதம், மழை தொடர்ந்து இங்க 4 மாதம் பொழிந்தது அந்த காலத்தில். இந்த மழை தரு மாதம் 4 மாதம், இதுக்கு பேரு சாதுர் மாசியம்னு பேரு. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இந்த ஆவணி மாதம் தொடங்குகின்ற பொழுது சாதுர் மாசியம் தொடங்குகிறது என்று எங்கள் கல்லூரியில் விடுமுறை கொடுப்பார்கள். அதுபோல இந்த 4 மாதம் முடிகின்ற பொழுது சாதுர் மாசியா எண்ட்ஸ், அதுக்கும் விடுமுறை உண்டு. இந்த 4 மாதத்துல சமண துறவிகள் எல்லாம் தாங்கள் வாழும் காட்டை விட்டு, என்ன கடுமையான மழை, அன்றைய சூழல்ல காட்டுல இந்த மழை காலத்துல வாழறது கடினம். இந்த துறவிகள்லாம் நாட்டிற்கு வருவார்கள். அவ்வாறு வரக்கூடிய இந்த துறவிகளை ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவர்கள் தங்களினுடைய ஊருக்கு அழைத்து சென்று அவரினுடைய அருளுரையை கேட்டு அவருக்கு உரிய தங்கள் வணக்கத்தை செலுத்தி அன்றைய நாட்பொழுது முடிந்த உடனே அந்த துறவி அடுத்த ஊருக்கு போயிடுவார். எந்த ஊர்லயும் ஒரு நாள் தங்க மாட்டார். ஒரு நாளுக்கு மேல தங்கினா அந்த ஸ்தான பற்று வந்து விடும், அவர்களுடைய நம்பிக்கை. அதனால அடுத்த ஊருக்கு போயிடுவார். பக்கத்துல இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் மாறி போயிடுவாங்க. இதற்கு இடையில இந்த 4 மாதத்துல இல்லறத்துல இருக்கக்கூடிய சமணர்கள் தங்களினுடைய வழிபாட்டை செய்தற்கு என்று பர்வா பெருஷன்னு ஒரு 10 நாள் லீவு கிடைக்கும். விநாயக சதுர்த்தியை ஒட்டி அந்த லீவு முடியும். இப்பதான் முடிஞ்சது இல்லையா? அந்த பர்வா பெருஷன்ல இந்த துறவிகளை எல்லாம் இந்தந்த சமண பள்ளிகள் இருக்கும், கோவில்கள் இருக்கும், அங்கு வர செய்து வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய நிலையில வரக்கூடிய சமண துறவிகள் இருக்கிறார்கள் அல்லவா? தமிழகத்துல 3 விதமான சமண பிரிவு உண்டு. ஒன்று சுவேதம்பரர்னு ஒரு பிரிவு, 2வது திகம்பரர்னு ஒரு பிரிவு, 3வது ஸ்தானக்குவாசின்னு ஒரு பிரிவு உண்டு. இந்த திகம்பரர் என்பவர்கள் திக்கையே அம்பரமாய் ஆடையாய் கொண்டவர்கள், அப்படின்னா ஆடையற்றவர்கள். அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு பெரிய மகாவீர் ஞான் பவன் ஒன்று இருக்கு, அங்கதான் தங்குவார்கள். அவர்களை வழிபடக்கூடிய எல்லோரும் வருவார்கள், நாங்களும் போய் பார்ப்போம். அந்த கல்லூரியில வேலை பார்க்கிறோம் இல்லையா? முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க தங்கக்கூடிய 10 நாளும் விருந்து அற்புதமா இருக்கும். சமணர்களை பொறுத்த மட்டில், அதுவும் அந்த வடநாட்டு சமயம் சமணத்தை சார்ந்தவர்கள் உணவுல அப்படி ஒரு செல்வ செழிப்பை பார்க்கலாம். அந்த நேரத்துல இந்த சமண துறவிகள் உரையாற்றி கொண்டு கையை கொண்டு இப்படி கன்னத்துல தேய்த்து கொண்டேன்னா கன்னத்துல இருக்கிற முடியெல்லாம் பீத்து கொண்டே வருவார். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் தான் அது பாட்டுக்கு ஒரு அனிச்சை செயல் போல செய்து அந்த முடியை பறித்து கொண்டே வருவார்.
அது எப்படி முடிகிறதுன்னு நானும் பல ஆண்டு பார்த்திருக்கேன், தெரியாது. அதுபோல தலைமுடி அப்படி இந்த கை இப்படி இருக்கும், இப்படி இப்படி பண்ணிக்கொண்டே வருவார்கள், முடி வந்து கொண்டே இருக்கும். அதனால அவர்களுக்கு பேரு என்னன்னா பரித்தலை சமணர்கள். பரிமயிர் தலையும், முடி வெட்டப்பட்ட முடி இல்லையா, ஒவ்வொரு முடியும் பறித்தது போல். இப்படி பறிப்பதினால ரத்தமெல்லாம் கூட வராது. ஆகவே தலையும் பாயும் பீலியும், பாயும் பீலின்னாக்க பாய் ஒரு ஓலை பாய் அவங்க முதுகுல கட்டி வச்சிருப்பாங்க, அதை கொண்டுதான் அமருவார்கள். தடுக்குன்றோம் இல்லையா, ஈச்சம் பாயை சுருட்டி கட்டி வைத்திருப்பார். ஆகவே தலையும் பாயும் பீலியும் மயில் தோகை, தடுக்கும் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன தடுக்கு, இது அவர்களோடு இருக்கும். கையில ஒரு நீர் சொம்பு, ஒரு கட்டு மயில் தோகை, அதுக்கப்புறம் முதுகுல கட்டப்பட்ட ஈச்ச ஓலையினால் நெய்யப்பட்ட பாலை. என்ன ஈச்ச ஓலைக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, அது மழை நீர்ல நனைந்தாலும் உலர்ந்தாலும் அதனுடைய தன்மை மாறாது. ஈச்சம்பாய் வழுவழுன்னு இருக்கும் அந்த பாய். அப்புறம் அமருதற்கு ஒரு தடுக்கு, தடுக்கும் மேனி செறி முக்குடையும், கையில் செறிந்த முக்குடை, அவர்கள் குறியீடு அது. அதாவது 3 குடை இருக்கும், சகல பாசானம், சந்திராலோகம், நித்திய வினோதம். சமண பள்ளியில படிச்சதுனால ஏற்பட்ட அறிவு இதெல்லாம், வேற ஒண்ணு. ஒன்றின் கீழ் ஒன்றாக 3 குடை இருக்கு. நல்ல சமண தலைவராகிய அருகதேவனுக்கு முக்குடை நிழற்றும், முக்குடை நீழல் கீழ் அமர்ந்து முச்சகம் அருளும்னு அவரை வர்ணிக்கிறதே அப்படித்தான். இந்த 3 குடைக்கும் 3 விளக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு தகுதிக்கு நீங்க எலிவேட் ஆகும்போது ஒவ்வொரு குடையா கிடைக்கும். அப்ப 3 குடைன்றது கேவல் ஞான் அடைந்தவர்கள். கேவல் ஞான்னா எட்டர்னல் பிளிஸ்ஸுக்குள்ள போனது, அதுக்கு பேர் கேவல் ஞான்னு பேர். நம்ம ஊர்ல கேவலம்லாம் சொல்லி அதை இழிவுபடுத்திடக்கூடாது. கேவல் ஞானம்னாக்க எட்டர்னல் பிளிஸ். ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த ஞானம் டெம்பரவரியா இருக்கும், பர்மனண்டா போயிட்டாச்சுன்னா 3 குடை தான் சிம்பல். ஆகவே முக்குடை மேனி செறி முக்குடையும் ஆகி திரிபவர் எங்கும் ஆகி, அந்த பாண்டிய நாடு முழுவதும் இப்படிப்பட்ட கோலத்தோடு பல சமண துறவிகள் திரிந்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு சமண துறவிகள். நான் என்னுடைய பணி நிமித்தமாக ஓரிரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய நாடாகிய இலங்கைக்கு சென்று இருக்கிறேன். அங்கு சில கல்லூரிகள்ல பௌத்த துறவிகள் வருவார்கள். தெரியும் உங்களுக்கு, இலங்கையில பௌத்த துறவிகள் அதிகம், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மிகுதி. அங்க 3 மதங்களை தான் நீங்க பார்க்கலாம். ஒன்று பௌத்தம், மற்றொன்று சைவம். சைவத்தை சார்ந்த சிவன், ஞானசம்பந்தர் காலத்திலேயே அங்க சிவனுடைய கோவில பாடியிருக்கார் இவர். அப்புறம் முருக வழிபாடு, இதெல்லாம் சைவத்துக்குள்ள அடங்கும். அடுத்து மிகப்பெரிய தொகையோடு இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த பௌத்த துறவிகளினுடைய அவர்கள் கையில ஒரு விசிறியும் தோல்ல ஒரு பையும் இல்லாமல் பார்க்கவே முடியாது. பௌத்த துறவிகள், அந்த துறவியர்கள், நான் ஒரு முறை அந்த பை வேண்டும் என்று கேட்டு ஒரு அன்பரை அனுப்ப சொல்லியிருந்தேன். நான் கல்லூரியில பணியாற்றின காலத்துல அந்த பையை தோல்ல போட்டுட்டு, எனக்கு தோல் பை இல்லைன்னா வெளியவே போக தெரியாது. அந்த பை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அந்த பைக்குள்ள. துணிப்பை தான், உங்களுக்கு உண்டான அத்தனை தேவைகளையும் அதுக்குள்ள வைத்து விடலாம். அப்ப நான் ஒரு துறவியோட பேசிக்கொண்டு ஆன் ரோடு பேட்டிகோலால இருந்து கொலம்போ வரேன்.
குறைந்தது 8 மணி நேரம் பயணம் காரணம் முடியாது, அவ்வளவு தூரம். சரி, அவரோட வரும்போது அவர் பையில ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் உண்ணுதற்கு உரியதான பல உலர்ந்த பழங்கள், அதே போல அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவே என்னன்னா பாலில் வேக வைக்கப்பட்ட சோறு. வெறும் சோறு உண்ண மாட்டார். அவ்வளவு செழிப்பான உணவு. அதுபோல எங்கள் கல்லூரியில் இருந்த காலத்துல சமணர்களை சார்ந்த விழாக்கள் வரும்போது அதற்காக வரக்கூடிய உணவு தயாரிப்பாளர்கள் செய்யக்கூடிய உணவு இருக்குல்ல, நம்மால் உண்ண முடியாது. அந்த அளவினுக்கு இந்த உணவு, அவர்களினுடைய அன்றாட செயல்பாடு, அவர்களை பார்த்த நிலையில சைவம் என்னாயிற்றா, அளவினில் அடங்கி சைவ நெறியினில் சித்தம் செல்ல. இவர்களினுடைய இந்த செயல்பாட்டினால சைவத்தினை இருந்தவர்கள் கூட சைவ நெறியில செல்லாமல் இந்த சமணத்திற்கு போனார்கள். காரணம் என்னன்னா வாழ்க்கை முறையில கிடைக்கக்கூடிய அடிப்படையான சில செல்வாக்கான வாழ்க்கை முறை, நல்ல ரிச் ஃபுட், யாருதான் போக மாட்டாரு. அவ்வளவு பெரிய அளவுன்னு நீங்க கொஞ்சம் பலதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு நவீனத்துவத்துல நம்ம உண்ணக்கூடிய பொருள்ல அந்த பால் கட்டி, பால் ஏடுகள், கட்டிகள், சீஸ் நிறைய இருக்கு. நான் பள்ளி காலத்துல இருந்த பொழுது பல அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களின் வாயிலாக YMCA என்று சொல்லக்கூடிய யங் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன், அந்த நிறுவனங்களுக்கு உணவுப் பொருள்கள் வரும். அதுல முக்கியமானது இந்த பால் ஆடை கட்டிகள், சீஸ். அந்த உணவுகளை கொண்டு போய் அதெல்லாம் பள்ளி காலத்துல இங்க இருக்கிற அத்தனை பேர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் பள்ளி காலத்துல உங்களுக்கு சீஸ பத்தி தெரியுமா? தெரியாது, வாய்ப்பே கிடையாது நமக்கு. ஆனால் அந்த YMCAவின் மூலமாக பல இடங்களுக்கு இந்த உணவுகள் வழங்கப்படும், ரிச் ஃபுட். இதற்காக அந்த அமைப்பினுள் சென்று உணவு கிடைக்கிறது, தரமான உணவு கிடைக்கிறது போனவர்கள் யாராவது? அதனால இங்க பனீர், சீஸ் எல்லாம் இந்த வகுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு 40+ உண்டான வயது இருக்கும். நீங்கள் இளமையோடு இருந்த காலத்துல, அதாவது உங்கள் பள்ளி காலங்கள்ல இந்த சொல்லெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒன்று அந்த பொருளை பார்த்தது உண்டா, உண்டது உண்டான கிடையாது. இல்ல இளம் பிராயத்திலேயே வெளிநாட்டோடு என்னை பொறுத்த வரைக்கும் 55 ஆண்டு காலமா வெளிநாட்டு பழக்கம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலத்திலிருந்து எனக்கு வெளிநாடு அறிமுகம், அமெரிக்க ஐக்கிய நாடு அறிமுகம். நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதுதான் என்னுடைய மூத்த சகோதரர் அந்த நாட்டுக்கு போனார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த நாட்டினுடைய நடைமுறைகள் தெரியும். குறைந்தபட்சம் உணவு பழக்க வழக்கங்கள், உடை பழக்க வழக்கங்கள். அப்ப அந்த காலத்துல கூட அங்கிருந்து அவர்கள் நிறைய கொண்டு வருவது எதுனாக்க சாக்லேட்ஸ், ஒரு இதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்று இந்த உணவுகள் இந்தியாவிலேயே, ஏன் குறிப்பாக தமிழகத்திலேயே ஏராளமாக தயாரிக்கப்படுகின்றன. தொடக்க காலத்துல இவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த YMCA வாயிலாக பல இடங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. வறுமையில இருக்கிறவனுக்கு வாய் நிறைய, வயிறு நிறைய உணவு கொடுத்தா அங்கதானே போவான். இங்கு நடந்தது, இந்த காலத்துல இங்க நடந்தது. இந்த சமணர்கள் அன்று செய்தார்கள். அதனாலதான்
நெறியினில் சித்தம் செல்ல சைவ நெறியில மனசு செல்லாமல் நிலைமையில் நிகழும் காலை அந்த நாட்டிலே உள்ளவர்கள் சைவத்தை மறந்து சமணத்தின் பின் செல்லுதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதோ, வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டதோ, தவிர்க்க முடியும். இன்றைக்கு ஒண்ணும் வேண்டாம், இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்த நாட்டுல எங்கு தங்களினுடைய, என் மொழியில சொல்லணும்னா எங்கு தங்களினுடைய கடையை விரித்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, படிப்பறிவு இல்லாத பாமரத்தன்மம் மிக்க போதுமான பொருளாதார வசதி கைகூடாத இடங்கள்ல தான் அவர்கள் இலக்காக வைத்தார். அங்க போய் உனக்கு நான் கல்வி தருகிறேன், உனக்கு உண்டான நோயை தீர்க்கிறேன், உனக்கு உண்டான ஒரு சமூக அங்கீகரிப்பை தருகிறேன்னு சொன்னவொன்னு அப்படியே மாற்றப்பட்டார். ஆனால் அவ்வாறு சொன்னதெல்லாம் கிடைத்ததான அது பின்னாடி விவாதத்திற்குரியது. இன்னமும் அதுதான் அடிப்படை. அந்த மாதிரி எங்காகிலும் இந்த மெஷினரி நகரத்துல நின்று செயல்பட்டார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. இதே நிலைதான் சமணர்கள் தமிழகத்துல மிக பெரிய அளவுல தங்கள் வளர்ச்சியை காட்டிய பொழுது இந்த முறையை தான் பின்பற்றினார். அதனால தான் மாணிக்க வாசகர் தான் எழுதின திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஃபோக் பீட்ல தான் எழுதியிருக்காரு. மற்றைய தேவாரங்களுக்கு எல்லாம் பன்முறை உண்டு, திருவாசகத்துக்கு பன்முறை கிடையாது. அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பெல்லாம் பாருங்க, சிவனையும் சிவன் பெருமையையும் அவன் அருளையும் ஆற்றலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பண்ணார் அவர்? திருப்பூவல்லி, திருத்தோள் நோக்கம், திருச்சாழல், திருப்பொற்சுண்ணம், திருப்பொன்னூசல் எல்லாம் ஃபோக் ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய செயல்பாடு. திருப்பொற்சுண்ணம்னா உலக்க போட்டு இடிக்கிற பாட்டு, உலக்க போடும்போது ஏற்படக்கூடிய களைப்பை போக்குதற்கு பாடக்கூடிய பாட்டுக்கு உலக்க பாட்டுன்னு பேரு. அது கொஞ்சம் நாகரீகமா பொற்சுண்ணம். அதனால இந்த செயல் எல்லோராலும் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசகர் அந்த வேலையை பண்ணார். மக்களுக்கு உரியதாகிய அன்றாட தொழில் பூ கட்டுறது, திருப்பூவல்லி, பூவை கட்டுறதுக்கு உண்டான பாட்டு, அதுல சிவனினுடைய பெருமையா. அம்மானை, பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு, கழங்கு காயை வைத்து விளையாடுற விளையாட்டு. நம்ம இளம்பிராயத்தில் 5ஆங்கல் 7ஆங்கல்னு விளையாடி இருப்போம். அந்த விளையாட்டுக்கு பாடலை இப்படி புனைந்த முழுக்க முழுக்க திருவாசகம் முழுவதும் ஃபோக் ட்ரெடிஷன். ஏன் என்றால் அப்பொழுதுதான் இந்த சமூகத்தின் கடைக்கோடியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மதம் பற்றின சிந்தனையை கொண்டு சேர்க்க முடியும். ரொம்ப அழகா பின்பற்றினார். பின்னாடி வந்தவர்கள் நாம் தான் ஏமாந்தோம். நாம ஏமாந்தோம், வந்தவர்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் வரலாற்றை ஒட்டி பார்க்கணும், அப்பதான் புரியும். அதனால எங்கும் இந்த சமணர்கள் நிரம்பி போனதினாலே அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்களது மனத்து அடிப்படையில சைவத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நிலை தோன்றாமல் போக அவர்கள் அனைவரும் சமணத்தினுக்கு உட்பட்டார். ஒரு பெரிய ஆபத்துன்னு கருதினார். ஒரு கல்ச்சரே மாறி போயிடுது. நார்வேல ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நார்வேல இருந்த ஒரு நேட்டிவ் நார்வேஜியன், அவனுக்கும் அங்கு சென்று குடியேறின வேறு ஒருவனுக்கும் பொது இடத்துல வாக்குவாதம், கை கலப்பு. உடனே வந்து குடியேறியவன் சொன்னானா, எத்துணை நாட்களுக்கு நீங்கள் இந்த நாட்டை இருப்பீர்கள் என்று பார்க்கலாம். உங்கள் மக்களினுடைய தொகை குறைய தொடங்கி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் இங்கு வந்து குடியேறி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் 5லிருந்து 7 குழந்தைகளை வைத்திருக்கிறோம். இன்னும் சில காலத்துல எங்களினது தொகை கூடும். அப்பொழுது உங்கள்
நிலை என்ன ஆகும்னு பொது இடத்துல கேட்டு. அதனால்தான் நாமெல்லாம் இங்க முயன்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர்களினது சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவில் அவர்களினது மொத்த மக்கள் தொகை 1.2 என்று 12.8. கவலை தருவதற்குண்டான சூழ்நிலை. இன்னமும் சிலது காலம் போனால் இந்த 12 என்பது 16, 18, 20 என்று ஆனால் இங்கு நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல அவர்களினது ஓட்டுதான் வெற்றியை பெறுவதற்கு உண்டான கணிசமான அளவை கொடுக்கும். அந்த நிலைக்கு இந்த நாடு சென்றது என்றால் ஆட்சி முறையில அவர்களினது கருத்து கையோங்கும். எல்லாருக்கும் பொருத்தம். யாரும் இதை யோசிப்பதில்லை. நாம் என்னமோ இயல்பாக வேடிக்கையாக இது இல்லை, இதனுடைய ஆபத்து வேற. அதனால இந்த வரலாறை நாம மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். ஒரு காலத்துல சமணர்களினால், ஒரு காலத்துல பௌத்தர்களினால், கிறிஸ்துவ மிஷனரியினால் இஸ்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றம் மட்டும் போய்கொண்டு இருக்கிறது, மாற்றுபவர்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நாம என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. இது ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரிய மாட்டேன்றது, பெரிய ஆபத்து. அதனால அன்றைக்கு இந்த சிக்கலை யோசித்து இருக்கிறார். அன்றைக்கு ஆள்பவர்கள் முறையாக தாங்கள் செய்யக்கூடிய செயலினுடைய ஆபத்தை புரிந்து கொண்டு விலகினார்கள். இன்னைக்கு விலக முடியல. அதனாலதான் இப்படி மக்கள் முழுவதும் தங்களுக்கு உரியதாகிய சைவ நெறியிலிருந்து வழுவி சமண நெறியில வாழ வேண்டிய தேவை ஏற்பட்ட சூழல்ல வரிசிலை தென்னவன் தான் உய்வதற்கு வளவர் கோமான் திரு உயிர்த்தருளும் செல்வ பாண்டிமாதேவியாரும் குறைகழல் அமைச்சனார் ஆம் குலச்சிறையாரும் என்னும் இருவர்த்தம் பாங்கும் அன்றி சைவம் அங்கு எய்தாதாக. மன்னனே சமணத்துக்கு போயிட்டதுனால அவனது துணைவியாகிய மங்கையர்க்கரசி என்கின்ற அரசியும் அவர்களுக்கு அமைச்சனாக விளங்கிய குலச்சிறையார் என்கின்றவரும் அந்த இருவர் மட்டும் இல்லை என்றால் மீண்டும் சைவம் பாண்டிய நாட்டில் வந்திருக்காது. செக்கிழார் வாக்கு என் கருத்தே இல்லை. வரிசிலை தென்னவன் நன்கு இறுக்கி கட்டப்பட்ட, உறுதியாக கட்டப்பட்ட வில்லை உடையவனாகிய தென்னவன் பாண்டியன் தான் உய்வதற்கு, அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதற்கு உய்யும் பொருட்டு அந்த பாண்டிய மன்னனுக்கு மனைவியா வாய்த்த மங்கையர்க்கரசி எந்த நாட்டில இருந்து தெரியுமா வந்திருக்கா? வளவர் கோமான். வளவர் கோமான் சோழ மன்னன். திரு உயிர்த்தருளும் செல்வ பாண்டிமாதேவி. பாண்டிய மன்னன் உய்யும் பொருட்டு சோழ மன்னனினுடைய மங்களமாக பெற்ற செல்வம் பொருந்திய பாண்டிமாதேவி என்று அழைக்கப்பட்ட மங்கையர்க்கரசி. திரு உயிர்த்து அருளும் செல்வ பாண்டிமாதேவியாரும் அவர்களுக்கு அமைச்சு பொறுப்பிலே இருந்த குறைகழல் அமைச்சனாம். ஒலிக்கக்கூடிய கடலினை அணிந்த அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சனார் ஆம் குலச்சிறையாரும், அமைச்சர் பொறுப்பில் இருந்த குலச்சிறையார் என்கின்றவரும் என்னும் இருவர்த்தம், இந்த இருவரை தவிர இருவர்த்தம் பாங்குமன்றி இவர்கள் செய்த செயல் மட்டும் இல்லாமல் போனால் சைவம் அங்கு எய்தாதாக. அந்த இருவர் மட்டும் செயல்படவில்லை என்றால் அங்கு சைவம் மீண்டும் வந்திருக்காது.
அங்கு சைவம் எய்தாமலேயே சமணர்களினாலேயே எல்லாம் நிர்வகிக்கப்பட்டிருக்கும். இந்த இருவர் மட்டும் மீண்டும் எவ்வாறாகிலும் இந்த மண்ணுல சைவத்தை கொண்டு வந்து விட வேண்டும்னு முயன்றார்கள். அந்த முயற்சியை என்னவென்று அடுத்த வகுப்புல